நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான டிஷ், ஒரே ஒரு 1 pot ரைஸ் மாதிரி தான். அதாவது ஆந்திரா ஸ்டைல் வெஜ் புலாவ். கொஞ்சம் ஸ்பைசியா நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு புலாவ் தான். புலாவ் வித் எனிதிங். நீங்கள் வந்து குக்கும்பர் ரைத்தா பண்ணிக்கலாம், ஆனியன் ரைத்தா பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் என்ன ரைத்தா பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேப்சிகம் ரைத்தா. இன்னைக்கு வந்து சிம்பிளான ஆந்திரா ஸ்டைல் வெஜ் புலாவ் அண்ட் குக்கும்பர் ரைத்தா தான் நீங்கள் பார்க்க போறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கேரட் எடுத்துட்டுருக்கேன், பீன்ஸ் எடுத்துட்டுருக்கேன், பட்டாணி, உருளைக்கிழங்கு, பாஸ்மதி ரைஸை நல்லா 2 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். வாஷ் பண்ணி இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சுருங்கோ. அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 பெருங்காய வெங்காயம். நம்ம வந்து இது வந்து அரைச்சி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு பூண்டு அரைக்கிறதுக்கு என்னென்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா, பூண்டு 2 லவங்கம், 2 ஸ்டார் ஆனிஸ், இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த இதுக்கு பேர் என்ன சொல்வேன், மராட்டி முட்டா ஏதோ சம்திங், எனக்கு தெரியல இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கசகசா, புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 மிளகு. ஏன்னா காரம் இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மிளகு. 2 கொத்தமல்லி விதை, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சமாக தேங்காய். இதை போட்டு நம்ம நல்லா அரைச்சுடலாம். இதோட ஒரு தக்காளியும் போட்டு நம்ம அரைச்சுடலாம். இந்த சைடில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தண்ணியை கொதிக்க வைக்கிறேன். நம்ம வந்து இப்போ வந்து தம் பண்ணலாம். அதாவது டைரெக்டாக குக்கரில் வைக்காமல் இப்படி பண்ண போகிறோம். கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஒட்டிக்கலாம். அதாவது அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது நல்லா தலைக்க போகிறது. இப்போ நம்ம இந்த பாஸ்மதி ரைஸ் 2 டம்ளர் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம வந்து போட்டுடலாம். ஒரு 80% இதில் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் வதக்கிட்டு நம்ம வந்து அப்படியே சாதத்தையும் போட்டு நம்ம வந்து சூப்பராக தம் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக இதில் உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலந்துக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். ஆந்திரா வெஜ் புலாவ் இது நல்லா தலைக்கட்டும். தலைச்ச உடனே மூடி போட்டு ஒரு 80% குக் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கம் சாதம் கொதிச்சுன்னு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து காயெல்லாம் கொஞ்சம் ஒரு வதக்கின்றலாம். எல்லாத்தையும் கடாய் வச்சுருந்தாச்சு. நம்ம வந்து நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் நெய், கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காயெல்லாம் போட்டுக்கலாம். பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டும் பீன்ஸும். நீங்கள் வந்து காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். ஸோ கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 to 10 minutes மூடி வைக்கலாம். அந்த பீன்ஸு, அந்த கேரட்டெல்லாம் அந்த இதுலேயே கொஞ்சம் நல்லா பதமாக வெந்துடும். இது வந்து மூடி வச்சுடலாம். பாருங்க, இது வந்து நல்லா 80% நம்ம வந்து இதாக எடுத்து பாஸ்மதி ரைஸ் வந்து வெந்துடுத்து. இதை நம்ம வந்து வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இதில் போட்டு கலந்து தம் பண்ண வேண்டியதுதான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை எடுத்து வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. நம்ம வந்து பாத்திரத்தை மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது. முக்கால் வெந்துடுத்து. நம்ம இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை நம்ம போட்டுடலாம். கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி விட்டுடலாம். இது சூப்பராக இருக்குது பாருங்கள். கலரே நல்லா இருக்குது. இது வந்து நல்லா ஒரு 10 to 15 minutes கொதிக்கட்டும். அடிபொலியாட்டம் இருக்கு. திருப்பி மூடி வச்சிடலாம். நல்லா தலைக்கிறது பாருங்க.
சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து சாதம் வடித்து வச்சோம் இல்லையா, அதை போட்டுடலாம். இப்போ சாதம் வடித்து வச்சோம் இல்லையா, சூப்பராக இருக்குது. இதையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு கலந்துட்டு காமிக்கிறேன். சாதத்தை போட்டாச்சு. இது ஃபுல்லாக நல்லா அடியிலேருந்து கலந்து விடுங்க. கலந்து விட்டு சிம்மில் இருக்க அடுப்பு நல்லா தம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. வெயிட்டை போட்டு அப்படி பலான்னு வரும் வெஜ் புலாவ், ஆந்திரா வெஜ் புலாவ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட்லி நான் வந்து இப்போ இந்த 1 pot ரைஸ் எல்லாம் வந்து சண்டே பண்ணுறேன்ப்பா. ஏன்னா வாரம் ஃபுல்லாக நம்ம ஏதோ குழம்பு ரசம் இதே தான் சாப்பிட்டுன்னு இருக்கோம். ஸோ எனக்கு வந்து இந்த வெரைட்டி ரைஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சாதம் குழம்பு ரசத்தோடு எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்டேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ரெண்டாவது ஜென்ரலாக வெயிட் போடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் வேறு எனக்கு. ஸோ இது நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. நம்ம வந்து தம் அந்த வெயிட் ஏதாவது வைப்போம். நம்ம வந்து இந்த வெயிட் வச்சு தம் இது ஒரு 10 to 15 minutes அப்படியே தம் ஆகட்டும். சிம்மில் தான் இருக்குது. முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த பக்கம் தம் ஆயின்னு இருக்குது. நம்ம அதுக்குள்ளே வந்து கேப்சிகம் ரைத்தாக்கு நம்ம வந்து சும்மா நீங்கள் வந்து இந்த கேப்சிகம் ஒரு கேப்சிகம் எடுத்துட்டுருக்கேன். இது பச்சையாகவே பண்ணலாம்ப்பா, ரொம்ப நல்லா இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் எங்கள் ஆத்துக்காருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வதக்கணும், பச்சையாக இல்லைன்னா 2ஆம் பட்சம். ஸோ நான் சாப்பிட்டுடுவேன். இருந்தாலும் எதுக்கு அப்படின்ட்டு சரி, நீங்கள் வந்து உங்கள் ஆப்ஷன். நீங்கள் இந்த மாதிரி வதக்கியும் ரைத்தா பண்ணிக்கலாம், பச்சையாகவும் ரைத்தா பண்ணிக்கலாம். ஸோ உங்காத்துக்கு எல்லாருக்கும் எப்படி பிடிக்குமோ அதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இது கடாய் வச்சுனாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதாவது நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், நான் எங்கள் அண்ணா அவெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஜென்ரலாக சாலட் எல்லாமும் நல்லா சாப்பிடுவோம். ஒரு குக்கும்பர் ஆகட்டும், கேப்சிகம் ஆகட்டும், எதாக இருந்தாலும் சாப்பிடுவோம். எங்கள் ஆத்துக்காரெல்லாம் அது வந்து வெள்ளரிக்காவே இப்போ தான் உடம்புக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு பிடிக்காது. எங்கள் அண்ணா மண்ணி அவள் என்ன சொல்லுவாள், நீங்கள் வந்து உங்கள் அண்ணாவும் தங்கையும் பச்சை காய்கறி பச்சையை ஆடு மாடு மாதிரி கீரை இல்லாமல் சாப்பிடுவேன் அப்படின்னு எங்களெல்லாம் கிண்டல் பண்ணுவாள். ஸோ அதனால் நீங்கள் கேப்சிகமை வதக்கியும் சாப்பிடுங்க, பச்சையாக சாப்பிட்டாலும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இது வந்து உங்களோட ஷேர் பண்ணிங்க. ஸோ எங்கள் ஆத்துக்காருக்கோசரம் இன்றைக்கி வந்து வதக்கி பண்ண போகிறேன், குக்கும்பர் ரைத்தாவும் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நம்ம அதில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிருத்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு 2 உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு குட்டியான ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு கேப்சிகம் பண்ணல, பெரிய கேப்சிகமாக இருந்தது. ஸோ ஒன்றே ஒன்று எடுத்து நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு 5 minutes வதக்கிண்டா போதும். ஒரு 5 minutes வதக்கிண்டா போதும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு. இது நல்லா வதக்கியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா 10 to 15 minutes ஆகிடுத்து. ஆஃப் பண்ணிட்டேன். என்னடா தம்மு இந்த மாதிரி போடுறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ அது ஆல்ரெடி 80% ஆகிடுது பாரு. சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போது நம்ம வந்து மேலாக கொத்தமல்லி போடலாம். பாருங்க சூப்பராக இருக்குது, அடிப்பொலியாட்டம் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இறக்கி வச்சுடுவோம். இப்போது இது ஆறி எடுத்து குக்கும்பர் ரைத்தா கேப்சிகம் ரைத்தா இது ரெண்டுக்கும் நம்ம தயிர் விட்டுடலாம். தயிர் விட்டுடலாம். இந்த தயிர் ஸோ சூப்பரான இன்னைக்கு சிம்பிளான சமையல், பட் ரொம்ப எம்மியான சமையல். ஆந்திரா ஸ்டைல் வெஜ் புலாவ், கேப்சிகம் ரைத்தா, குக்கும்பர் ரைத்தா. இதுக்கு வந்து கொஞ்சம் ரைத்தா மசாலா இருக்கும், அதுவும் போட்டேன்னா சூப்பராக இருக்கும். இதில் பாருங்கள், இந்த ரைத்தா மசாலா கொஞ்சமாக போட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுது. இன்றைக்கி எல்லாமே பார்த்துருப்பேன். ஸோ இது கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சண்டேஸில் வச்சுக்கோங்க. நான் மோஸ்ட்லி சண்டேஸ் தான் இந்த மாதிரி 1 pot ரைஸ் இதெல்லாம் பண்ணுறேன். ஏன்னா நம்ம சண்டே ரிலாக்ஸாக கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி, ஏன்னா மற்ற நாளில் பயங்கர வேலை, பேக் டு பேக், சீக்கிரம் என்னென்றாலும் பேக் டு பேக் வேலை இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு ரிலாக்ஸாக, அதனால் மோஸ்ட்லி
இந்த மாதிரி கலந்த சாதமாக ஒரே ஒன் பாட் ரைஸாக பண்ணிடுறது. நான் தம் இப்படி தான் பண்ணுவேன். சில பேர் தோசைக்கல் வச்சு அது மேலே வச்சு பண்ணுவா இல்லையா? ஸோ இது எனக்கு வந்து சௌரியமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி தம் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஆஃப் லவ் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சதுன்னா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரு லைக் கொடுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.